உப்புலாம் அதிகமாக இருக்காது. இங்கே லேஸ் உப்பு தான். இங்கே உப்பு அதிகம் போட மாட்டாங்க. எல்லா ஏரியாவும் உப்பாக தான் இருக்குது. இந்த ஊர் நேரம் கூடும், ஒரு நேரமும் குறையும். ஆமாம் ஆமாம், குறைகிற நேரம் நீங்கள் குறைச்சி. சரி. ஒரே ரேட்டாக இருக்காது. உப்புலாம் அதிகமாக இருக்காது. இங்கே லேஸ் உப்பு தான். இங்கே உப்பு அதிகம் போட மாட்டாங்க. எல்லா ஏரியாவும் உப்பாக தான் இருக்குது. இந்த ஊர் மட்டும் உப்பு இருக்குது. சரிம்மா சரிம்மா சரிம்மா. எல்லா கருவாடுமே உப்பு கம்மியாக தான் போடுவாங்க. கம்மியாக தான் போடுவாங்க. சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குண்ணா. மற்ற ஏரியாலாம் இப்போ ரொம்ப உப்பு வைக்கணும். இங்கே மண்டபம் ராமேஸ்வரம்லாம் உப்பாக தான் இருக்கும். இங்கே நம்ம ஏரியாவில் காவாசி உப்பு தான். ஆமாம், உப்பு இருந்தாலும் சமைக்கும் போது உப்பு போடாமல் சமைக்கலாம். அதெல்லாம் ரொம்ப உப்பாக இருக்கும். ரொம்ப உப்பாக இருக்கும். இது நல்லா அருமையாக நல்லா அழகாக காஞ்சிருக்கு. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. அழகாக காஞ்சிருக்கு. உப்பு மாதிரி காஞ்சிருக்கு இந்த கருவாடு. அந்த ஏரியாலாம் நல்ல விலை விற்கும். எங்களுக்கு தெரியும், சென்னையிலலாம் ஆள் இருக்குது. சுத்தமாக இருக்கும். இங்கே காய்ச்சலாக இருக்கும் கருவாடுலாம். நல்லா இருக்கு. நல்லா புசு நல்லா காஞ்சிருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி கருவாடு இங்கேயும் பார்த்தது இல்லை. நல்லா இருக்கு. எல்லாரும் எடைக்காக கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்க மாட்டேன். சரிம்மா சரிம்மா. அதுதான் பேர் தானே எனக்குமே நிற்கிற நமக்கு பேர் தானே. எங்கள் கருவாடு சுத்தமாக கேரளா வரைக்கும் சுத்தமாக இருக்கும். கேரளா சரக்கு கொடுக்குறேன்னு. சரி 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 சரி. சுத்தமாக தான் இருக்கும். நல்லா இருக்கு. அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணே, அக்கா, தம்பி, பெரியப்பா, சித்தப்பா, சின்னம்மா எல்லாரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நாங்கள் நல்லா இருக்கோங்க. அதாவது நம்மளுடைய இந்த காணொலி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நெத்திலி கருவாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடுலே அதாவது ஒரு கிராமமே இது கருவாடு தயாரிக்கிறாங்க. ஒரு கிராமம் ஃபுல்லாகவே, அதாவது எல்லா வீடுகளுமே இந்த வியாபாரம் தான், கருவாடு வியாபாரம் தான். இந்த கருவாடு வியாபாரம் பண்ணி தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே போயிட்டுருக்கு. அது என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி கருவாடு அதிகமாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பெரிய பெரிய விசைப்படகுகள் சொல்கிறாங்கள்ல, அந்த விசைப்படகுகளில் போய் ஆழக்கடலில் போய் தொழில் செஞ்சுட்டு வந்து அந்த கரை ஓரங்களில் காய வச்சு, அதாவது மேட்டு மாதிரி போட்டு தாட்டு மாதிரி போட்டு ஒரு மண் கூட படாத அளவுக்கு நல்லா சுத்தமாக காய போட்டுருவாங்க. அதாவது உப்பே இல்லாத கருவாடுன்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏரியாலாம் கிடைக்கும். சோழிக்குடி, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சோழிக்குடி என்ற ஒரு கிராமத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோ பார்க்குற அனைவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணான்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பார்க்கலாட்டன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த கருவாட்டு பிரியர்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதாவது என்னென்னா விரிவாக பார்த்துருவான். என்னென்னா இந்த நெத்திலி கருவாடு சுத்தமாகவும் சுவையாகவும் தர்றாங்க. ரேட்டு கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. அதாவது வீட்டு கறிக்கு கொடுக்குறவங்க கொஞ்சம் கம்மியான பட்சத்தில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வியாபாரிகள், பெரிய பெரிய வியாபாரிகள், அதாவது நம்ம என்னென்னா ரோட்டு ஓரைகளில் வியாபாரம் பண்ணுறவங்க, பெரிய பெரிய மார்க்கெட்டு இந்த மாதிரி பண்ணி அந்த பேக்கெட் போட்டு விற்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி நெத்திலி கருவாடு எங்கேயுமே நான் பார்த்தது இல்லைங்க. அதாவது ஒரு மண் கூட படாத அளவுக்கு சுத்தமாக தெளிவாக கொடுக்குறாங்க. ஒரு மண் கூட கிடையாது. அதாவது நம்ம லாஞ்சில் வரும்போது எல்லாமே வரும் ஃபுல்லாக தான். அதாவது காரா, வெங்கனா, சூடை, நெத்திலி எல்லா பல வகையான கருவாடுகள் வரும். மொத்தமாக கொண்டாந்து தாட்டில் காய போட்டுருவாங்க. காய போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு, அதாவது கை பார்க்குறதுனா எல்லா கருவாடுமே, அதாவது எல்லா கருவாடும் கலந்து வரும். அந்த எல்லாத்தையும் கை பார்ப்பாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். நமக்கு எந்த ஊர்? சோழிக்குடி, லாஞ்சேடி. உங்கள் பேர்? என் பேர் கன்னியம்மா. உங்கள் எங்கே இருக்குது இந்த இடம்? இங்கே பக்கம் அந்த சிங்காரவேல் நகர்னு இருக்கும். சரிம்மா. அந்த ஏரியாவில் நம்மக்கிட்ட என்னென்ன கருவாடுனா கிடைக்குமா? நம்மக்கிட்ட வந்து நெத்திலி, சரி, காரை, சூடை, வெங்கனா, தலைவெட்டி, கெளுத்தி, சரி, சூம்பாறை, எல்லா கருவாடும் கிடைக்கும். எல்லா கருவாடுமே கிடைக்கும். அதாவது அந்த சில்லறை வியாபாரிகள் மொத்தமாக வாங்குறவங்க வந்தால் ரேட்டு கம்மியாக கொடுப்பீங்களா? ரேட்டு கம்மியாக கொடுப்போம். சரிம்மா. சில்லறை வியாபாரிக்கு கூட கொடுப்போம்.
மொத்த வாங்குற வியாபாரிக்கு கம்மியாகும். சரிம்மா சரிம்மா சரிம்மா. உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்க. கண்ணியம்மா. கண்ணியம்மா. கண்ணியம்மா கருவாட்டு கடை எங்கேன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. சரிம்மா சரிம்மா. மக்கள் எல்லாம் உங்களை தான் கேட்டாங்க, ரொம்ப கருவாடு இந்த சோழிகளை எடுத்து போடுங்க தம்பின்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. சரி. இது 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 தொண்டானா? சரி. இது குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தொக்கு வைக்கலாம். தொக்கு வைக்கலாம். தொக்கு உரிச்சு விட்டு தொக்கு வைக்கலாம். குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம். சரி. இது சூடையா? சூடை நல்லா அருமையாக காஞ்சிருக்கு, நல்லா இருக்கு, நெத்து மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் சூம்பாறை. ஆமாம், பார்த்துக்குங்க, இதுக்கு பேர் சூம்பாறை. இது பால் காரா? நல்லா காஞ்சிருக்கு, அருமையாக இருக்கேன், சூப்பராக. பெரிய சூடை. ரேட்டு கூட. இது நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. அதாவது கருவாட்டு கடல்னாவே நம்ம சோழியக்குடி தான். எல்லா கருவாடுமே உங்களுக்கு இங்கே இந்த கேட்குறேன், அதை சொல்லிடுங்க. அதிகமாக உப்பு இருக்காது இங்கே, வேற எல்லா ஏரியாவுமே உப்பாக இருக்கும். சொல்கிறேன், அதை கேட்குறேன், சொல்லிடுங்க. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக உப்பு கலப்படம் பண்ண மாட்டாங்க, அதிகமாக உப்பு உப்பு சேர்த்து காய வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகமாக அந்த ஊரில் வந்துட்டு நம்பிக்கையாக வாங்கிட்டு போவாங்க. உப்பு இல்லாத கருவாடு நல்லா தெளிவாக இருக்கும், சுத்தமான கருவாடு, சுவையான கருவாடு, தரமான கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்கள்லையுமே இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் சில மக்களுக்கு, அதாவது ஒரு 80% மக்களுக்கு தெரிவதில்லை இந்த ஊரை பற்றி. கண்டிப்பாக நம்மளுடைய காலனியை பார்த்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அதாவது இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம்னா சில பேருக்கு தெரியாது, என்னென்னா ராமேஸ்வரம்னு சொன்னால் தான் தெரியும். ராமேஸ்வரத்துலேருந்து சும்மா ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சோழியக்குடி என்ற கிராமத்தில். அதை அழகாக, அதாவது எல்லா கருவாடுமே கிடைக்கும், அனைத்து கருவாடு நீங்கள் கேட்கிற அனைத்து கருவாடுமே கிடைக்கும். ஆனால் நெய் மீன் சீலா மட்டும் இந்த ஊரில் கிடைக்காது, மற்ற ஊரில் தான் போய் வாங்கினேன். நெய் மீன் சீலா மட்டும் கிடைக்காது. மற்ற ஊர் காரா, வெங்கனா, சூடை, கீழி, முட்டைப்பாறை, மஞ்சப்பாறை, கனவா, இறால், பால் சுறா, நெத்திலி, பல வகையான கருவாடுகள் இருக்குது. ஆனால் அதிகமாக நம்ம அந்த சோழியக்குடி கிராமத்தில் போகிற கருவாடுன்னு பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு அதிகமாக போயிட்டுருக்கு. என்ன காரணம்னா நல்லா தெளிவாகவும் நல்லா தரமான விலையில், கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. சுத்தமான கருவாடு நல்லா அழகாக காய வச்சு கம்மியான விலையில் கொடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு, வியாபாரம் பண்ண நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், அவருடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோ, சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்ம அடுத்த வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுடைய வீடியோ அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதாவது மக்களுக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் சோழியக்குடி என்ற கிராமத்தில் மக்களுக்கு அதிகமாக தெரிகிற நண்பர்கள் கண்டிப்பாக அந்த ஊரில் வந்து வாங்கிட்டு போங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணிங்க நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் 2-3 வீடியோவில் போட்டிருக்கோம். வீடியோவில் ரொம்ப பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இல்லத்தரசிகள் நம்ம வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேர் கடுவாரும் அனுப்பியிருக்கோம். ரெண்டாவது அவங்க டைரெக்டாக நம்மளோட கான்டாக்ட் நம்பரை வச்சு கால் பண்ணி இங்கே நம்ம ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ தொண்டியில் ஏற்றி இங்கே கருவாடு வாங்கி கொடுத்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக ஒரு மதுரையில் ஒரு அக்கா வந்திருந்தாங்க. வந்து தம்பி இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் தம்பி, ரொம்ப கஷ்டமாக இருக்கியா, உன்னுடைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சியா, இந்த மாதிரி கருவாடு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, உங்களுடைய வீடியோ பார்த்தா எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்கம்மா, நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வாங்க, நான் என்ன கருவாடு நீங்கள் கேட்குறீங்களோ லோ பட்ஜெட்டில், கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு மதுரை மாட்டுத்தாவணிலேருந்து பஸ்ஸில் ஏறி, ஜெயவிலாஸ் பஸ்ஸில் ஏறி தொண்டி வந்துட்டாங்க. தொண்டி வந்ததுமே நம்ம ஆட்டோவில் ஏற்றி, அதாவது கருவாடு அந்த ஃபுல்லாகவே கருவாடு கூடனை கூட்டி வந்து
கருவாடு கூட்டி வந்து எல்லா கருவாடு அவங்க தேவைப்பட்ட கருவாடுமே மொத்தமே ஒரு 2000 வாங்கிட்டு போனாங்க. 2000 வாங்கிட்டு போய் அவங்க கால் பண்ணி சொன்னாங்க, தம்பி நீங்கள் வாங்கி கொடுத்த கருவாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு, எல்லா கருவாடும் விற்றுட்டோம், நீங்கள் வழிகாட்டினதுக்கு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. சொல்லவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பேர் இல்லத்தரசிகள் கால் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணிட்டு தான் இருக்கேன். வீட்டில் யாருமே சும்மா இருக்காதீங்க, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அது ஒரு நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணாலும் சரி, இது ஒரு சைடு பிஸ்னஸ். நீங்கள் தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணவங்க ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணலாம். அதாவது நீங்கள் மெயின் சிட்டியில் இருந்தால், நல்ல பெரிய ஏரியாவில் இருந்தால், ஃப்ளாட் பார்த்து உங்களுடைய வீடுகளில் வச்சு நீங்கள் சொந்தக்காரர் கொடுக்கலாம். ரெண்டாவது உங்களுடைய வீட்டில் வச்சு சின்ன சின்ன கூடைகள் வச்சு வச்சுருக்கலாம். போகிறவங்க வர்றவங்கலாம் வாங்கிட்டு போவாங்க, நல்ல வியாபாரம். ரெண்டாவது கருவாடு வாங்கிட்டு போய் பேக்கெட் பண்ணி விற்கலாம். அதாவது எங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய நான் ஒரு மளிகை கடையில் பார்த்தேன், ஒரு 5-6 கருவாடு தான் இருந்துச்சு, வெறும் 5-6 கருவாடு தான் இருந்துச்சு. 20 ரூபா பாக்கெட் எவ்வளோன்னு கேட்டேன், நெத்திலி கருவாடு போட்டிருந்தாங்க, 20 ரூபான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணுங்கள், நல்லா பண்ணலாம், நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டிலே சும்மா இருக்காமல் ஏதாச்சும் தொழில் பண்ணிகிட்டே இருங்க. கருவாடு பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்லா வரலாம். பாக்கெட் போட்டு விற்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கலாம். வாங்கி கொண்டு பக்கத்து வீடுகளில் இருந்தால் நம்ம அந்த மாதிரி கருவாடு வியாபாரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அதாவது அமௌண்ட்டு கூட போட தேவையே கிடையாது. 2000 ரூபா இல்லை 1000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொண்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்கள். சேல்ஸ் பண்ணி நல்லா, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது நல்லா அதிகமாக விற்றுச்சுன்னா, நல்லா அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் வந்து வாங்கிட்டு போய் நல்லா அதிகமாக ஒரு ஸ்டோல் கடை மாதிரி சின்ன கடையாக திறந்து நீங்கள் அழகாக பண்ணலாம். இதே மாதிரி வந்துட்டு திருச்சியில் ஒரு அக்கா வந்திருந்தாங்க, வந்து இந்த மாதிரி கருவாடு வாங்கிட்டு போய் நல்லா அதை வீட்டு இருக்கிறது மெயின் சிட்டியில் இருக்க கொஞ்சம் நாப்பில் மெயின் சிட்டியில் இருக்கிறாங்க. அதாவது எல்லா காய்கறி எதுனா பக்கத்தில் போட்டு விற்கிறா தம்பி அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு கருவாடு விற்கணும்னு ஆசையாக இருந்துச்சு தம்பி, உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு கருவாடு எப்படி போய் எங்கள் ஊரில் விசாரித்தேன், ரேட்டு கூட சொன்னாங்க, ரேட்டு கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்துட்டு நம்மளுடைய மீன் தான் வாங்கிட்டு போனாங்க. நல்லா அதாவது 2000 ரூபாய்ட்ட மீன் வாங்கிட்டு போய் விற்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கருவாடு வாங்கிட்டு போய் நல்லா அவங்களோட வீட்டு வாசலில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. நல்லா வியாபாரம் போய்ட்டு தம்பி, பரவாயில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுற ஃபேமிலியை நம்ம நல்லா வாழ வச்சுக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். கருவாடு கண்டிப்பாக நீங்கள் வாங்க நினச்சின்னா சோழியக்குடி வந்து வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக ரேட்டு கம்மியான விலையில் கொடுக்குறாங்க. அதாவது அது குடிசை தொழில் மாதிரி எல்லாம் அது வீட்டுக்கு வீடு இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி மக்களே. மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய் 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 பாய்.